ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் இதுல, ஆனா கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி கிரேடியன்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கேலார் ஃபீல்ட். எல்லாமே ஒரு ப்ராப்ளம் தான் நான் எடுத்திருக்கேன். அதை நீங்க தான் கொஞ்சம் உள்ளார கோத்ரூ பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் என்னால சொல்ல முடியாது, என்ன ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. இதுக்கு நல்லா என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, நம்மளுக்கு வெக்டர் கால்குலஸ் போடணும்னா டிஃபரன்ஷியல் இன்டெக்ரல் ரெண்டும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி கிரேடியன்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கேலார் ஃபீல்ட்ஸ். நம்ம கிரேடியன்ட்டை என்னென்ன இப்போ ரீகால் பண்ணிக்கணும். ஸோ டெல் வி, டெல் யூ, டெல் டபிள்யூ அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். அண்ட் நம்ம எதுவுமே கொடுக்குற ஆப்ரேஷனை பண்றதுக்கு முன்னாடி என்ன கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வச்சு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்களா இது கார்ட்டீசியன்ல பண்ணுங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பாத்துடுங்க. எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, இசட்டும் இருக்கு. அப்ப கண்டிப்பா இது ரெக்டாங்குலர் சிஸ்டம் ஆர் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். அடுத்தது பாருங்க, ரோ இருக்கு, ஃபை இருக்கு, இசட் இருக்கு. ஸோ அது சிலிண்ட்ரிக்கல் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஆர் இருக்கு, தீட்டா இருக்கு, ஃபை இருக்கு. ஸோ இது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ அந்தந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ டெல் வி ஈக்குவல் டு டோ வி பை டோ எக்ஸ் ஏஎக்ஸ் வெக்டர், டோ வி பை டோ ஒய் ஏஒய் வெக்டர், டோ வி பை டோ இசட் ஏஇசட் வெக்டர். விக்கு பதிலா அப்படியே எழுதியிருக்கேன். நான் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியணுக்காக போட்டிருக்கேன். பட் நீங்க அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை, டைரக்டாவே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எப்படி எடுப்பீங்க? ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா இப்போ எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும், மீதியை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். இப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இந்த ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு இ பவர் மைனஸ் இசட்டும் காஸ் ஹெச்ஒய்யும் அப்படியே வந்துடும் கான்ஸ்டன்ட்ஸ். சைன் 2x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். ஸோ சைன் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் 2x இன்டூ 2 அப்படின்னு வரும். ஓகேவா? இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். ஏஎக்ஸ் வெக்டரை கூட மறந்துடக்கூடாது. அடுத்தது டோ பை டோ ஒய் ஆஃப். ஸோ இப்போ இதுவும் கான்ஸ்டன்டா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன் எல்லாமே எழுதும்போது. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்டா அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணுமோ அதை லாஸ்ட்ல போட்டிருக்கேன். அப்ப இ பவர் மைனஸ் இசட் சைன் 2x அப்படியே வந்துருச்சு. காஸ் ஹெச்ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன் ஹெச்ஒய் வரும், மைனஸ் வராது. யூஸ்வலா காசை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் வரும், ஆனா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் வராது. ஸோ சைன் ஹெச்ஒய். அடுத்தது டோ பை டோ இசட்னு எடுக்கணும் இல்லையா? அப்ப இதுவும் கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ சைன் 2x காஸ் ஹெச்ஒய் கான்ஸ்டன்ட். இ பவர் மைனஸ் இசட் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் மைனஸ் இசட் இன்டூ -1. இசட் கூட என்ன இருக்கோ அது இங்க வந்துடும், இன்டூ -1. ஸோ அடுத்ததெல்லாம் பாருங்க, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் போடும்போது எப்படி போட்டிருக்கோம் பாருங்க. இங்க டோ பை டோ ரோ, இங்க டோ டிவைடட் பை ரோ d5, டோ டிவைடட் பை டோ இசட். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் u கொடுத்துருந்தாங்க, u எழுதியிருக்கோம். இங்க பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க இதுல. ஸோ ரோ ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரோ ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 ரோன்னு கிடைக்கும். ஆக்சுவலா திஸ் இஸ் 2 ரோ பவர் 1, 2 ரோ எழுதியிருக்கோம். இது ரெண்டும் கான்ஸ்டன்ட். இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் தான் கேன்சல் பண்ணணும் காமன் டேர்ம்ஸ்லாம். ஸோ இங்க நமக்கு 5 தான் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது, இதுதான். அப்ப ரோ ஸ்கொயர் இசட் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம். காஸ் 2π டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் 2π இன்டூ 2 வரும். 5 பைல சாரி. ஸோ மைனஸ் 2 இன்டூ சைன் 2π வரும். இப்போ கேன்சலேஷன் பண்றத பண்ணிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டு அப்புறமா தான் கேன்சலேஷன்ஸ் பண்ணணும். இங்க வரும்போது வெறும் இசட் மட்டும் தான் இருக்கு. ஸோ 1 வருமா டிஃபரன்ஷியேட் பண்ணா. ஸோ ரோ ஸ்கொயர் காஸ் 2π. எல்லாத்துலயுமே யூனிட் வெக்டர் போட்டிருக்கேன் பாருங்க. அண்ட் ஃபைனலி ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ கிரேடியன்ட்ல எதுவுமே ஸ்பெஷல் டேர்ம் கிடையாது, நம்மளோட காம்பனன்ட்ஸ் மட்டும்தான். ஸ்பெரிக்கல் என்னென்ன காம்பனன்ட் வரும்? dr, r d theta, r sin theta, d5. ஓகே, ஸோ அதை மட்டும் தான் போட்டிருக்கோம். உள்ளார என்ன ஃபங்க்ஷனோ அதை போட்டிருக்கோம். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது r பவர் 1ல இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மீதி எல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். இங்க டோ பை டோ தீட்டான் இருக்கு. ஸோ இங்க சைன் ஸ்கொயர் தீட்டான் இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணா சைன் 2 தீட்டான்னு வரும். எங்கேயாவது போட்டிருப்பேன், காட்டுறேன்.
அண்ட் இங்க வந்து cos 5 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin 5 வரும். ஸோ மைனஸ் sin 5 அண்ட் இங்க 10r sin square theta அப்படியே வெளில வந்துடும் இல்லையா. ஸோ 10r sin square theta r கேன்சல் ஆயிடும். கீழே இருக்க ஒரு sin theta கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி 10 sin theta மட்டும் இருக்கும். இங்க cos 5க்கு மைனஸ் sin 5 சொன்னதால மைனஸ் sin இருக்கு. இப்போ இது மட்டும் எப்படி போட்டிருக்கன்றத பார்க்கலாம். sin square theta எப்படி போட்டிருக்கேன் அந்த டேர்ம் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கேன். dou by dou r of இந்த ஃபுல் திங் போட்டிருக்கேன். அப்புறம் செகண்ட் டேர்ம் போட்டிருக்கேன் 1 by r into dou by dou theta. இதுதான் சொன்னேன். sin square theta எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். So sin square theta is expanded as 1 minus cos 2 theta by 2. இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார்முலாஸ்லாம். sin square theta equal to 1 minus cos 2 theta by 2ன்ற மாதிரி cos square theta equal to 1 plus cos 2 theta by 2. So ஸ்கொயர்ல வருது. டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டேன். சரியா, இதெல்லாம் வெளில படிச்சு ஸோ dou by dou theta ஆஃப் இந்த டேர்ம் மட்டும் உள்ள இருக்கு. அப்ப dou by dou theta ஆஃப் ஹாஃப் வந்து 0 கான்ஸ்டன்ட் இல்லையா, அது டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், sin 2 theta வரும், இன்டூ 2 வரும். இந்த 1/2 அப்படியே வெளில இருக்கு, மைனஸ் சைன் அப்படியே இருக்கு, 1/2 அப்படியே இருக்கு. ஸோ cos 2 thetaக்கு மட்டும் மைனஸும் வரும், மைனஸ் 2 sin 2 thetaன்னு வரும் டிஃபரன்ஷியேட் பண்ணா. அதுக்கப்புறம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க, இந்த ஃபார்முக்கு வந்துடும். அண்ட் தேர்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்க தனித்தனியா எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் லாஸ்டா யூனிட் வெக்டரை சேர்த்து தான் எழுதணும் ஆன்சர்ல. பிகாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது கிரேடியன்ட். ஓகேவா? ஓகே, இப்போ டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ்க்கும் கிரேடியன்ட்க்கும் இப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் பாருங்க இந்த சம் போட்டீங்கன்னா. ஸோ 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருக்குன்னு பாத்துருவோம். இங்க XYZ இருக்கு, ஸோ கண்டிப்பா கார்ட்டீசியன். இங்க ரோ 5 Z இருக்கு, ஸோ கண்டிப்பா சிலிண்ட்ரிக்கல். இங்க R தீட்டா 5 இருக்கு, ஸோ கண்டிப்பா ஸ்பெரிக்கல். அந்தந்த கோஆர்டினேட் சிஸ்டமோட டைவர்ஜென்ஸ் ஃபார்முலா, அதாவது டைவ் T வெக்டர். டைவ் T வெக்டர்னா டெல் டாட் T வெக்டர். ஓகே, டெல் டாட் Q வெக்டர் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும் இங்க. ஸோ டைவர்ஜென்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். dou by dou x ஆஃப் என்ன வரும், px. இந்த p வெக்டரோட x காம்பனன்ட் மட்டும் dou by dou y ஆஃப் py. இங்க கொடுத்திருக்க வெக்டர்ல பாத்தீங்கன்னா ax வெக்டர் இருக்கு, az வெக்டர் இருக்கு, ay வெக்டர் இல்ல, அதனால அதுக்கு 0 எடுத்துருக்கோம். அண்ட் இங்க dou by dou z ஆஃப் pz வரணும் இல்லையா. ஸோ pz பதிலா xz. இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றது ஈஸியா. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன்லி ax வெக்டருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க அதுவும் எக்ஸ்க்கு மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ y z கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும். ஸோ 2xyz. இது 0, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா x மட்டும் வரும். ஓகே, இது வந்து கிரேடியன்ட்டை விட எனக்கு தெரிஞ்சு ஈஸி. பிகாஸ் யூனிட் வெக்டர் வராது, நீங்க மறந்து போனாலும் அதை எழுதுறதுக்கு பிரச்சனை கிடையாது. கொஸ்டின்ல யூனிட் வெக்டர் இருக்கும், ஆன்சர்ல யூனிட் வெக்டர் வராது. அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யூசுவல் ஃபார்முலா எழுதிருங்க. அதுக்கப்புறமேட்டா இந்த எக்ஸ்ட்ரா டேர்மை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் ரோ எக்ஸ்ட்ரா வரும், அதை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இது Q ரோ காம்பனன்ட், Q5 QZ காம்பனன்ட். Q ரோ காம்பனன்ட்ன்றது இது, Q5 காம்பனன்ட்ன்றது A5 வெக்டர் கூட வர்றது, QZ காம்பனன்ட்ன்றது AZ வெக்டரோட வருது. சம்டைம்ஸ் இந்த யூனிட் வெக்டரை ஆர்டர் மாத்தி கூட கொடுத்துருப்பாங்க, நீங்க அப்படியே எடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரோ 5Z அதான் ஆர்டர். அந்த ஆர்டருக்கு தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ Q ரோ சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ரோ ஸ்கொயர் சைன் 5 வரும் இல்லையா. ரோ ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 ரோ சைன் 5 வரும். இங்கே
5 காம்பனண்டே இல்ல, இங்க 5 காம்பனண்டே இல்ல. சோ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும். இங்க z ஒண்ணே இருக்கு. சோ டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 5 வரும். and finally இந்த ஆன்சர் வரும். அப்படியே பார்க்கிறதுக்கு பெருசா இருக்குல்ல, இந்த வெக்டர் பார்க்கிறதுக்கு பெருசா இருக்கு. பட் ஃபைனலா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஆன்சர் இதுதான். சிம்பிள் தான் இது. அடுத்தது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுதிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்க்கும் ஆஸ் யூஷுவல் எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் இதான் 3 காம்பனண்ட், dr r d theta r sin theta d phi எழுதிடுங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா காம்பனண்ட் எழுதுங்க. ஸ்பெரிக்கல்ல 2 இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா காம்பனண்ட் வரும் ரவுண்ட் பண்ணிருக்குது. ஓகேவா? இப்போ இந்த tr t theta t phi t வெக்டர்னு கொடுத்திருக்காங்க, அதனால tr t theta t phi எழுதிருக்கேன். சோ क्वेश्चनல இருந்து பார்த்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ் ஆவது எழுதி பாருங்க. எப்படி ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க 2 ஸ்டெப்ஸ் ஆவது எழுதி பாருங்க. இப்ப என்னெல்லாம் கேன்சலேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டா தான் நீங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே கேன்சல் ஆயிடுது. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா r sin ஸ்கொயர் தீட்டா cos 5 மாறிடும். ஓகேவா? ஸோ அகைன் sin ஸ்கொயர் தீட்டான்னு ஒரு டேர்ம் இருக்கு. r sin ஸ்கொயர் தீட்டா cos 5 மாறுது. நமக்கு தேவை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. அப்போ இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி sin ஸ்கொயர் தீட்டாவை டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பாருங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அது வரைக்கும் நான் அந்த டிஃபரன்ஷியேஷன் சிம்பலை கேரி அவுட் பண்ணிருக்கேன். ஓகேவா? கேரி அவுட் பண்ணிட்டே வரேன். இது கான்ஸ்டன்ட். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுங்க. ஸோ r cos 5 வெளில எடுத்துடலாம். இந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடியே வெளில எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கான்ஸ்டன்ட் தான். ஸோ நான் இங்க ரெண்டுத்துமே கேரி அவுட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க அப்படியும் போடலாம், இல்ல காமனா வெளியே எடுத்துட்டு அப்புறமேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுவும் 0 ஆயிடுச்சு. தேர்ட் டேர்மும் இந்த பர்டிகுலர் சம்ல 0 ஆயிடுச்சு. ஏன்? t5 cos theta. ஸோ நம்மளுக்கு இங்க தேவை டோ பை டோ 5. அப்ப இங்க 5 டேர்மே இல்லை. ஓகே, அதனால 0 ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 5 டேர்மாவது அங்க இருந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 0. ஸோ இது இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் அப்ப இப்போ நமக்கு ஆன்சர். அதை மட்டும் கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுங்க. cos 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணா sin 2 theta மைனஸ் sin 2 theta into 2 வரும். இங்க 2 theta இருக்கிறதுனால into 2 வரும். ஓகே, யூசுவல் டிஃபரன்ஷியேஷன் நமக்கு cos theta ஓட டிஃபரன்ஷியேஷன் d by d theta of cos theta is minus sin theta, and integration of sin theta is minus cos theta. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதர்வைஸ் d by d theta of sin theta வந்து cos theta வரும். இன்டகிரேஷன் ஆஃப் cos theta வந்து sin theta வரும். மாறி வருது பாருங்க. டிஃபரன்ஷியேஷன்ல cos எடுக்கும்போது ஆன்சர்ல மைனஸ் வரும், இன்டகிரேஷன்ல sin எடுக்கும்போது ஆன்சர்ல மைனஸ் வரும். ஸோ இதுக்கு என்ன ரிமெம்பரன்ஸ் அப்படின்னா sin s இன்டகிரேஷன் i மைனஸ் sin m. கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த சிம்ன்ற வேர்டு வச்சு நான் ஞாபகம் வச்சுக்குவேன். இதுக்கு ஆப்போசிட்டா டிஃபரன்ஷியேஷன் வரும். ஓகே, எனக்கு இது ஈஸியா இருக்கு ரிமெம்பர் பண்றதுக்கு. ஸோ அதை வச்சு நான் டிஃபரன்ஷியேஷனை ரிமெம்பர் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருக்கு ரிமெம்பர் பண்றதுக்குன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேர்ட் வந்துட்டு கர்ல் ஃபைண்ட் அவுட் பண்றது. Cartesian coordinate systemல curl as usual method. So second row ல del ஓட components, third row ல p vector ஓட components. p vector ஓட components எழுதிருக்கேன் பாருங்க. இப்போ curl எடுக்கும்போது determinant எனக்கு அது இல்லையா, determinant எடுக்கணும். ஸோ எப்படி டிட்டர்மினன்ட் எடுப்போம்? ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த காலம் இந்த ரோ விட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ax வெக்டர் into dou by dou y of xz minus dou by dou z of 0 எழுதிட்டேன்.
ax வெக்டரை எழுதிருக்கேன். ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் இது நீங்க போட்டு போட்டு பார்க்கும்போது ஈஸியா வந்துடும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடும். ஸோ அடுத்தது செகண்ட் காம்பனண்ட். எப்பவுமே டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கு பிளஸ், செகண்ட் காம்பனண்ட்டுக்கு மைனஸ், தேர்ட் காம்பனண்ட்டுக்கு பிளஸ் ஆல்டர்னேட்டா வந்துட்டே இருக்கும். சப்போஸ் அடுத்த ரோ எடுக்கணும்னா இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், அப்புறம் மறுபடியும் பிளஸ் மைனஸ் பிளஸ்னு வரும். பட் நம்ம டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் 3 காம்பனண்ட்ஸ்க்கு மட்டும் தான் எடுப்போம். அதனால ஏஎக்ஸ்க்கு பிளஸ், ஏஒய்க்கு எடுக்கும்போது மைனஸ், மைனஸ் ஏஒய் வெக்டர். உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும், இந்த காலம் விட்டுடுங்க, இந்த ரோ விட்டுடுங்க, மீதி இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இசட் மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட்னு வரும். அதே மாதிரி ஏஇசட் வெக்டருக்கு இந்த காலம் இந்த ரோ போயிட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 0 மைனஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் வரும். எல்லாம் ரீகால் பண்ணீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அகைன் டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல எழுதிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றது ஈஸி தான். எக்ஸ் இசட் ஒய்க்கு வித் ரெஸ்பெக்ட் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும். ஒய்யே இல்லை, ஸோ 0 வந்துடும். இங்க ஆல்ரெடி 0 இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, ஸோ இசட் வரும் ஆன்சர். இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு வரும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்குவீங்க, இந்த மைனஸையும் அப்படியே இங்க போட்டுக்குவீங்க. இது 0, இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட்னு வரும். ஓகே, ஃபைனலா ஆன்சர்ல யூனிட் வெக்டர் இருக்கணும். கர்ல் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. கர்ல்ல யூனிட் வெக்டர் இருக்கும். டைவர்ஜென்ஸ் ஆன்சர்ல எந்த யூனிட் வெக்டரும் இருக்காது. அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ மேட்ரிக்ஸ் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. மேட்ரிக்ஸ் எழுதும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், வெளியே ஒரு 1 by ரோ வரும், இங்க இந்த செகண்ட் யூனிட் வெக்டர்ல ஒரு ரோ வரும், எக்ஸ்ட்ராவா ரோ வரும். இதெல்லாம் யூஸ்வலா எழுதுறதுதான். ஸோ கியூ ரோ, ரோ Q5 QZ யூஸ்வலா எழுதுறதுதான். எல்லா சப்ஸ்டிடியூஷனும் பண்ணுங்க, காம்பனன்ட்ஸ் கொடுத்திருக்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க, டிட்டர்மினன்ட் எடுங்க, இப்படி வரும். அண்ட் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ இதை கேரி அவுட் பண்ணிருக்கோம். நீங்க மல்டிப்ளை பண்ணும்போதும் கேரி அவுட் பண்ணிருக்கேன் பாருங்க. A5 கூடவே இந்த ரோவை கேரி அவுட் பண்ணிருக்கேன். அண்ட் வெளியே இருந்த இந்த 1 by ரோ அப்படியே இருக்கு. கடைசியா தான் அதை மல்டிப்ளை பண்றேன். அந்த மாதிரியே பண்ணாதான் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. அண்ட் ஃபைனலி ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ 1 by r square sin theta, அதுக்கு பதிலா உள்ளார a theta காம்பனன்ட்லயும் a5 காம்பனன்ட்லயும் r and r sin theta சேர்த்துக்கணும். மீதி எல்லாம் சேம் யூசுவல். ஓகே, இப்போ tr-க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க, t theta-க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க, t5-க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்கன்றதை இங்க சேர்த்து எழுதிட்டேன். அப்ப நம்ம இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டோ பை டோ தீட்டா ஆஃப் பண்றதுக்கு முன்னாடியே மல்டிப்ளை பண்ணிடலாம். cos 5 தான் எனக்கு tr-ல இருக்கு. ஸோ r sin theta cos 5, டோ பை டோ தீட்டா ஆஃப் r sin theta cos 5. ஸோ டோ பை டோ தீட்டா ஆஃப் r sin theta cos 5 இங்க என்ன வந்திருக்கு, r cos 5 கான்ஸ்டன்ட், cos theta வந்திருக்கு. sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta வந்திருக்கு. மைனஸ் டோ பை டோ 5 ஆஃப் இந்த காம்பனன்ட், அதாவது r square sin theta cos 5. மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு cos 5 பண்ணோம்னா r square sin theta கான்ஸ்டன்ட் அது வந்துருச்சு. இல்ல cos 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா sin 5 மைனஸ் sin 5. ஓகே, ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கும், அதனால பிளஸ் ஆயிடுச்சு. அடுத்தது மைனஸ் r a theta அப்படியே எழுதிட்டேன். ஸோ இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு பிளஸ். அப்ப மைனஸ் r இன்டூ a theta அப்படியே இருக்கு. இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. உள்ளார இருக்க டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கேன். அண்ட் தேர்ட் டேர்ம்ல இந்த டேர்ம் அப்படியே இருக்கு, வெளியே உள்ளார டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிட்டேன். ஃபைனலா இந்த வெளியே மேட்ரிக்ஸ்க்கு வெளியே இருந்ததை உள்ளார ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிருக்கேன். நோட்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி லாப்லாசியன், ஃபோர்த் ஸ்பெஷல் டெரிவேட்டிவ் லாப்லாசியன். ஸோ அகைன் இங்க ஸ்கேலார் கொடுத்துருக்காங்க, இங்க ஸ்கேலார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாப்லாஸ் எடுக்கும்போது டபுள் டெரிவேட்டிவ். ஓகே, சி take first derivative and later the second derivative. அப்பதான் எனக்கு கரெக்டா வரும். இந்த ஃபர்ஸ்ட் வெக்டருக்கு பாருங்க போட்டுறேன். del square v equal to dou square v by dou x square
plus 2 square v by dou y square plus dou square v by dou z square. எங்கேயுமே யூனிட் வெக்டர் வராது. ஸோ லாப்லாஸ் எடுத்தாலும் ஸ்கேலார் தான் ஆன்சர் எனக்கு வந்திருக்கு. இதை எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்கேன் பாருங்க. டோ பை டோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு வாட்டி v டிஃபரன்ஷியேட் பண்ணி உள்ள எழுதியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் dou v by dou x. dou v by dou x. e power minus z constant, cos hy constant. Differentiate பண்ண வேண்டியது sin 2x தான். sin 2x differentiate பண்ணா cos 2x into 2. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி x ஓட differentiate பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும். So this is dou v by dou y. And இது வந்து dou v by dou z. செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போதும் இது கான்ஸ்டன்ட் தான். ஸோ இ பவர் மைனஸ் இசட்டும் காஸ் ஹெச்ஒயும் அப்படியே தான் இருக்கு. 2 இப்போ கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ 2 கூட வெளில எடுத்துருந்தோம். காஸ் 2x தான் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ மைனஸ் சைன் 2x இன்டூ 2 அப்படின்னு வரும். இல்லை இதுல பாருங்க, இது கான்ஸ்டன்ட், இது ரெண்டும் கான்ஸ்டன்ட்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். டிஃபரன்ஷியேட் பண்ற டேர்ம் லாஸ்ட் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சைன் ஹெச்ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் ஹெச்ஒய் வரும். தேர்ட் டேர்ம்ல எக்ஸ் ஒய் டேர்ம் ரெண்டும் கான்ஸ்டன்ட், இசட் டேர்ம் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இ பவர் மைனஸ் இசட் இன்டூ -1 ஆல்ரெடி ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வந்தது. செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த மைனஸ் வெளில வந்துடும். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் இ பவர் மைனஸ் இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மறுபடியும் இ பவர் மைனஸ் இசட் இன்டூ -1 அப்படின்னு வரும். அப்போ இங்கே பிளஸ் ஆயிடும். ஸோ ஃபைனலா இது எல்லாமே ஒரே டேர்ம் மாதிரி இருக்கு. காஸ் ஹெச்ஒய் sin 2x, இங்கேயும் sin 2x cos hy. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன் ஆன்சர். கார்ட்டீசியன் சிலிண்ட்ரிக்கல்ல ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் போட்டிருக்கோம். இதுக்கும் டைவர்ஜென்ஸ் ஃபார்முலாக்கும் என்ன வித்தியாசம்? டைவர்ஜென்ஸ் ஃபார்முலால இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலா வெக்டர் போட்டிருப்போம். வெக்டரோட எக்ஸ் காம்பனன்ட் போட்டிருப்போம். ஓகேவா? அதுக்கு பதிலா இங்கே டிஃபரன்ஷியல் டேர்ம் போட்டிருப்போம். அவ்வளவுதான். டைவர்ஜென்ஸையும் லாப்லாஸையும் பக்கத்துல எழுதி பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இங்க மட்டும் தான் எக்ஸ்ட்ரா டேர்ம் வரும் இல்லையா? சிலிண்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் மீதியெல்லாம் டபுள் டெரிவேட்டிவ் நீங்க தான் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு டெரிவேட்டிவ் எடுத்து உள்ள எழுதியிருக்கேன். இங்க மட்டும் டெரிவேட்டிவ் எடுத்து இதுக்குள்ள எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இங்க மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் டெரிவேட்டிவ் எடுப்போம். பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க உட்காந்து ஒரு சம்மா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம டிஃபரன்சியேஷன் எடுக்கணும் இல்லையா? நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் உட்காந்து. மற்றபடி ஃபார்முலாஸ் இவ்வளவுதான். ஃபார்முலாஸ் இப்படிதான் நம்ம ரிமெம்பர் பண்ணணும். 12 ஃபார்முலாஸ் அதை வச்சுட்டு நாம போட வேண்டியதுதான். இந்த சம்முக்கு ஆன்சர் 0 வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, நான் இப்ப கேட்டிருக்கேன் அந்த 12 ப்ராப்ளம்ஸ், இதை அப்படியே கேட்கறாங்க எக்ஸாம்ல. ஏன்னா இது டெக்ஸ்ட் புக்ல இருக்க ப்ராப்ளம் தான். சாதிக்ல இருக்கு, எம்என் சாதிக், பிஎம்டிக்கு எம்என் சாதிக் தான் புக்கு. புக்ல இருக்க ப்ராப்ளம் தான் அது. நிறைய எக்ஸாமுக்கு, செமஸ்டர் எக்ஸாமுக்கும் கேட்கறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கேட்கறாங்க, ஈவன் கேட்ல கூட கேட்கறாங்க. அப்படியே எதுவும் சேஞ்ச் பண்ணாம இதே ப்ராப்ளம்ஸே நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அதனால இந்த 12 ப்ராப்ளம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஃபைனலா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு இந்த 2 எக்ஸ்ட்ரா, இங்க ஒரு sin θ. மறந்துடாம ஃபார்முலா கரெக்டா எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ இங்க இருக்க sin 2θவோட எக்ஸ்பென்ஷன் தான் sin 2θ, sin ஸ்கொயர் θ, dou w by dou θ இருக்கு இங்க இருக்கு. ஓகே, w என்ன கொடுத்திருக்காங்க? w, சாரி, w ல ஒரு sin ஸ்கொயர் θ இருக்கு, அதான் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். இந்த sin ஸ்கொயர் θ எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்புறமா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம்.
இது பார்த்து போங்க சரியா, ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் உள்ள என்ட்ராக்கு முன்னாடி அவ்வளவுதான். வெக்டர் கால்குலஸ் இதான் இருக்கு. இது தவிர்த்து டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம் இருக்கு, அது உள்ளார பார்க்கலாம். வேற என்ன 12 ஃபார்முலாஸ், 12 ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் வந்து சாலினாய்டல்னா என்ன, ஸோ ஏதாவது ஒரு ஃபீல்டு கொடுத்து சாலினாய்டலான்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு டைவர்ஜென்ஸ் எடுத்துடணும். டைவர்ஜென்ஸ் எடுத்து 0 வந்தா சாலினாய்டல், 0 வரலன்னா நான் சாலினாய்டல் எழுதணும். அதே மாதிரி ஏதாவது வெக்டருக்கு இர்ரோட்டேஷனலா இல்ல ரொட்டேஷனலா கேட்டாங்கன்னா கர்ல் எடுத்தா 0 வந்தா இர்ரோட்டேஷனல், 0 வரலன்னா ரொட்டேஷனல் ஃபீல்டு. ஸோ இது வந்து பிசிக்கல் கான்ஸ்டன்ஸ் டு ரிமெம்பர். இது வந்து இந்த சப்ஜெக்ட் இல்லை, உங்களுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகும். பட் மோஸ்ட்லி நம்ம இந்த எப்சிலான் நாட், மியூ நாட்லாம் இங்கே தான் யூஸ் பண்றோம். ஸோ எப்சிலான் நாட்டோட ஃபுல் வேல்யூ இதுவா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா சம்ஸ்ல போடும்போது ஈஸியா உங்களுக்கு கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ இந்த ஃபார்ம் தான் ப்ராப்ளம் போடும்போது யூஸ் பண்றோம் எப்சிலான் நாட்க்கு. 10⁻⁹ divided by 36π. மியூ நாட்க்கு இதுதான் யூஸ் பண்றோம். பை இருக்குது இல்லையா, ஸோ மறுபடியும் உங்களுக்கு கொஸ்டின்ல ஒரு பை வரும், வந்ததுன்னா கேன்சல் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஃபார்ம்ல போடுறோம். கால்குலேட்டரும் நமக்கு கிடையாது அதோட. இம்பிடன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது நிறைய கொஸ்டின் பேப்பர்ல டைரக்ட் கொஸ்டின். 377 ohms. அவ்வளவுதான் ஆன்சர். Velocity of free space or light, charge of an electron q, mass of an electron m. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் இன்ஜினியரிங் ஆர் ஜெனரல் சயின்ஸ்ல மறுபடியும் வரும். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இது ரெண்டும் வரும். இது வந்து சார்ஜ் அண்ட் மாஸ் of electron. And finally base of natural logarithm or e power 1 oda value. e power 1 இது ஆல்ரெடி சர்க்யூட் தெரியல. e power -1 ஒரு வாட்டி பார்த்தோம். e power -1 டிரான்சிஷன்ஸ்ல ரிமெம்பர் பண்ண சொன்னா யாருக்காவது ஞாபகம் இருக்கா? டிரான்சிஷன்ஸ்ல ஃப்ரீக்வெண்டா போடுறது. ஸோ இ பவர்ல இது ரெண்டும். இது கான்ஸ்டன்ட்ல வந்துருச்சு, ஓகேவா? இதுக்கு கால்குலேட்டர் தேவையில்ல. அப்ப இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் நெக்ஸ்ட் சாப்டர்.